ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். ஆக்சுவலி போன எபிசோட் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஐ எம் பேக்குன்னு போட்டேன்ல, அதுக்கு அடுத்த வாரம் கரெக்டாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஸ்பாட்டிஃபைக்காரன் பண்ண சதியில் வந்து ஆப்லேருந்து அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் ஏதோ ஆப் தூக்கிட்டாங்க, வெப்பில் இருந்து தான் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டேன். அதுவும் என்ன சரியாக நான் கவனிக்காத காரணத்தினால இவ்வளோ பெரிய டிலேக்கு அப்புறம் திரும்பி ரெஸ்யூம் பண்ணுறேன். சொன்ன மாதிரி இனிமேல் எப்போவெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுதோ அப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கான்ஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நான் இரெகுலராக போட்டாலுமே இப்போ வரைக்குமே என்னோடய பாட்காஸ்ட்டுக்கு ரிவ்யூஸ் கமெண்ட்ஸில் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுறேன் என்னோடய லிசனர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. லிசனர்ஸ்னால் யார்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும். பட் ஸ்டில் அவங்க கூட அந்த டைம் எடுத்து அதை கேட்டு அதுக்கான கமெண்ட் ஃபீட்பேக்லாம் தரீங்கல்ல, இட் ரியலி மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் டு திஸ் வீக்ஸ் டாபிக் என்னென்னா, எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சு இப்போ திரும்ப பேசுனதே பேசுகிற மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. வேறு வார்த்தைகள் வேறு மாடுலேஷன் இருக்கும்ல, ஸோ அதனால் கேளுங்க, தப்பில்லை. சம்டைம்ஸ் வந்து மொத்தமாக பிஹெச்டி வாழ்க்கையை நோக்கி இந்த பாட்காஸ்ட் அப்படியே டைவெர்ட் பண்ணிடலாமான்லாம் யோசனை வரும். பட் அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? புலம்புனதே திரும்ப புலம்பிட்டு இருப்பேன், அவ்வளோதான் இருக்குது கண்டென்ட். ஸோ ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து பொது அறிவு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கும் எனக்கு டாபிக் கிடையாது. பேசுனா சுற்றி சுற்றி என் வாழ்க்கையை பற்றி தான் பேசணும். என் வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது? பெருசாக ஒன்றும் கேட்கல, குட்டியான ஒரு சர்க்கிள் தான். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கு நடுவில் நடக்கிற இன்சிடென்ட்ஸு, அதில் எனக்கு தோன்ற ஞான உதயம், அவ்வளோதான். இதை வச்சு தான் சுற்றி சுற்றி பேச முடியும்ல. ஸோ அவ்வளோதான், கண்டென்ட் அவ்வளோதான் இருக்கும். பட் ஒரு தடவையும் வந்து இன்சிடென்ட்ஸ் வேறு இருக்கும், அதை சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். வாங்கின செருப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை பார்க்குற ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ ஒரே பிரச்சனையாக நம்ம ஒருத்தங்க பார்க்குற விதம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் வந்து லைஃபே போகிற மாதிரி இருக்க பிரச்சனையை கூட சிம்பிளாக பார்த்து சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி தட்டி விட்டு போயிடுவாங்க. அதிலே வந்து இன்னொரு கேட்டகரி ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு வாழ்க்கையே போன மாதிரி உட்காந்து பார்த்துட்ருப்போம்ல, அந்த ரெண்டாவது கேட்டகரி தான் வந்து நான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்ன இஷ்யூஸ் வரும்னா, ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பற்றி யோசித்து அப்சஸ் பண்ணி வேறு எந்த வேலையுமே உருப்படியாக பார்க்க முடியாமல் ஃபுல்லாக அதை பற்றி யோசித்து அந்த பிரச்சனைக்கும் பெருசாக சொல்யூஷன் கிடைக்காது. பிரச்சனை 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 அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் பெருசாக சொல்யூஷன் கிடைக்காது. பட் அந்த டைமில் வேறு மற்ற எந்த வேலையும் ப்ரொடக்டிவாக பார்த்தும் தொலைய மாட்டோம். மாதிரி மொத்தத்தில் அது சார்ட் ஆகிற வரைக்கும் மண்டையில் வேறு எதுவுமே வேலை செய்யாது, அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஓகேவா? வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது ஐயோ பிரச்சனை இருக்கே, நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி தோண்டிகிட்ருக்கோம். ஒரு கருமத்தை என்ஜாய் பண்ண முடியாது. இதுவே ஒரு சில பேர் இப்போது வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, லைஃப்பில் வேறு என்னெல்லாம் நடக்குதோ அதை மறந்துட்டு அந்த இடத்துல அங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க தான் வந்து ஆக்சுவலி லைஃப்பை என்ன சொல்கிறது, லிவ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி இருக்கவங்கலாம் வந்து அப்போது அந்த இடத்துல இருந்தாலுமே வந்து மைண்டு வேறு எங்கேயோ இருக்கும், அந்த பிரச்சனையிலே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கும்போது அந்த இடத்துல இருக்கவங்களோட மூடையுமே நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தா அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு சில பேர் நம்மளை மதிக்காமல் சந்தோஷமாக இருப்பாங்க, அதை பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் காண்டாகும். நம்மளே இங்கே பிரச்சனைன்னு உட்காந்துருக்கோம், அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் நம்மளும் சந்தோஷமாக இருக்க மாட்டோம், சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறதையும் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். ஒரு மாதிரி வி மேக் எவ்ரி திங் மிசரபிள். ஆனால் அதுக்குன்ட்டு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அதை தட்டி விட்டு இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியில் இருக்கேன், இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ஜாய் பண்ணுவேன், என் பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை தூக்கி போட்டு சில்லாக இருக்கிறதும் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே இல்லாமல் எப்போது அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கணும், சரி ஓகே அதை வந்து பிரச்சனைன்னு பெருசாக பார்க்காம அதோட வேர்ஸ்ட் பாசிபிள் அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றத யோசித்து நம்மளோட மைண்டை மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அப்போது மேபி அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அது கண்ணெதிர்க்க தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ப்ராக்டிக்கலி வாட் இஸ் பாசிபிள், வாட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல்னு யோசித்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ நம்மளால் எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், பண்ண முடியலையா அப்போ சில்லாக விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு லைட் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. வேர்ஸ்ட் பாசிபிள் அவுட்கம் அக்செப்ட் பண்ணுறதுனா அதுலேயும் ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன அந்த பிரச்சனை இருக்கிறதுலே எவ்வளோ மோசமாக முடியுமோ முடிஞ்சாலும் என்ன மிஞ்சி போனால் வேலை போகுமா, இல்லை சரி ஓகே வீட்டில் செருப்பால் அடிப்பாங்களா, அவ்வளோதான். அதை தாண்டி என்ன செத்தாக போகிறோம், இல்லை அந்த மாதிரி இந்த சென்ஸ் லைஃப் மொத்தமே போயிடல, அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும். அதை விட்டு ஓகே
வேர்ஸ்ட் பாசிபிள் அவுட்கம், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்கார்றது கிடையாது. இந்த மாதிரி யோசித்து லைஃப் போயிடல. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் வாட் எவர் வி ஆர் டூயிங். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை யோசித்து அதை நோக்கி வந்து மூவ் பண்ணணும். இதுதான் வந்து நான் ரீசெண்டாக படித்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், அப்புறம் ரீசெண்டாக வாங்கின செருப்படிகள், இதிலேருந்து படித்த லெசன் வந்து இதை தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல விரும்பினேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா இதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக அடுத்த எபிசோடில் பேசுகிறேன். டாட்டா, பாய் பாய்.